ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்களின் நன்றியில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த செய்தியில் ராஜ்யம் வர வேண்டும், அதற்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று ஆண்டவர் அப்போஸ்தலர்கள் யோவான் ஸ்நானகன் போன்றவரெல்லாம் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று சொல்லி அதற்காக பரமண்டல ஜெபத்தில் ஜெபம் பண்ணுங்கள் என்று ஆண்டவர் கேட்டுக்கொண்டார். அந்த அடிப்படையில் இன்றைக்கு ராஜ்யம் வந்துருச்சா வரவில்லையா என்ற கேள்வியோடு தான் இந்த வசனங்களை எல்லாம் பார்த்து வருகிறோம். மார்க் 9:1 அன்றையும் அவர் அவர்களை நோக்கி, இங்கே நிற்கிறவர்களில் சிலர் தேவனுடைய ராஜ்யம் பலத்தோடு வருவதை காணும் முன் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்று மெய்யா உங்களுக்கு சொல்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்படி என்றால் ராஜ்யம் வருவதற்கு முன்பதாக யாரோ சிலர் இறக்க வாய்ப்பு இருக்கிறது. அந்த அடிப்படையில் பார்த்தால் நாம் காட்டி கொடுத்த யூதாசை நாம் சிந்திக்கலாம். லூக்காவிலே சொல்லும்போது, பயப்படாதே சிறுமந்தையே, உங்கள் பிதா ராஜ்யத்தை உங்களுக்கு கொடுக்க பிரியமாயிருக்கிறார் என்று லூக்காவிலே வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 1 வாசித்தால் கூட அங்கேயும் சொல்கிறார். அப்பொழுது அவரை நோக்கி, இக்காலத்திலாம் இஸ்ரவேலுக்கு ராஜ்யத்தை திரும்ப கொடுப்பீர் என்று சீசர்கள் ஆண்டவரிடத்தில் கேட்கிறார்கள். அது உங்களுக்கு அடுத்ததல்ல, உங்கள் காலத்திலேயே அந்த ராஜ்யம் வரும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். எனவே இது எல்லாம் தீர்க்க தரிசனமாக இருக்கிறது. ஆண்டவரை இயேசு கிறிஸ்து பிறப்பார், பெத்லகேமிலே பிறப்பார் என்று சொல்லப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டது. அப்படியே புதிய ஏற்பாட்டில் நிறைவேற்றம் அடைந்தது. அதே போல ராஜ்யம் வரும் என்று தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டு கொண்டு வருகிறது. அதற்காக ஜெபம் செய்யும்படியாக ஆண்டவரும் கேட்டுக்கொண்டார். தொடர்ந்து நாம் பார்ப்போம். தேவனுக்கு நாம் நன்றி சொல்வோம்.